Find the GCD. மீப்போவை காண்க. 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x. அதே போல் 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. சரிங்களா? இப்போது ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி எடுத்துப்போம்? ஃபஸ்ட்டில் உள்ளது f of xன்னு எடுப்போம், செகண்டில் உள்ளதை வந்துட்டு g of xன்னு எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதே போல் நாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பின்னாடி f of x g of xன்னு சொல்லி நாம் எடுப்போம். சரிங்களா? இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எதுங்க பொதுவாக இருக்குது? நல்லா பாருங்களேன். எல்லா இடத்துலையுமே என்ன காமனாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸு காமனாக இருக்குது. மற்ற சம்முக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மற்ற சம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே கடைசி நம்பர் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸினுடைய பெருக்கலாக வந்து இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காமனாக எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். அதே போல் 3, 6, 12, 24 இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எந்த டேபிளில் டிவைட் ஆகும் அப்படின்னா இது எதனுடைய மல்டிப்ளே? மூணாவது வாய்ப்பாடுள்ள இது எல்லாமே டிவைட் ஆகும் இல்லைங்களா? அப்போ அதனால் 3xை காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்னங்க இருக்கும்? x power 4 3 வெளியில் வந்துருச்சு. அப்போ 3x வெளியில் வந்துச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இங்கே எக்ஸு க்யூபு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு. எத்தனை 3s are 6? 2 3s are 6. எக்ஸ் க்யூப் இருந்ததுன்னா ஒரே ஒரு எக்ஸ் வெளியில், பேலன்ஸு எக்ஸ் ஸ்கொயரு. மைனஸ்க்கு மைனஸு. எத்தனை 3s are 12? 4 3s are 12. எக்ஸ் ஸ்கொயரா வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது, அதனால் ஒரே ஒரு எக்ஸு. பேலன்ஸு எத்தனை 3s are 24? 8 3s are 24. எக்ஸ் வெளியில் இருக்குது, அதனால் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வரும். இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. இதே போல் g of x எழுதிக்கலாமா? g of xலையும் கடைசி நம்பரை பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது இது இல்லைங்களா? அப்போ எக்ஸை காமனாக எடுத்துடலாம். 4 14 8 8 கவனமாக பார்க்கணும். சார் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகிடுமே? ஆகாது. ஏன்? இங்கே 14 இருக்குது. 14 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நம்ம எல்லாமே எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ 2ஆல் எடுத்துக்கோங்க. அப்போ எத்தனை 2s are 4? 2 2s are 4. ஒரு எக்ஸ் வெளியில், பேலன்ஸு எக்ஸ் க்யூபு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு. 7 2s are 14. எக்ஸ் க்யூப்னா ஒரே ஒரு பவரை கம்மி பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 8xஆ. அப்போ 4 2s are 8. ஒரு எக்ஸ் வந்துடும், மைனஸ் 4 2s are 8. புரியுதுங்களா? அப்போ f of x g of x நாம் எடுத்தாச்சு. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்கலாம்? என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஈஸியாக ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஜிசிடி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி, கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி. கடைசியாக நான் எழுதிக்கிறேன், இந்த ரெண்டையும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா f of xஐ வச்சு g of xஐ நாம் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ எழுதிக்கோங்க. எதை g of x உள்ளே போட்டுக்கலாமா? ஸோ 2x cube ப்ளஸ் 7x ஸ்கொயரு ப்ளஸ் 4x மைனஸ் 4 எதை வச்சு நாம் டிவைட் பண்ண போகிறோம்? இவங்களை வச்சு டிவைட் பண்ண போகிறோம், f of xஐ வச்சு. அப்போ x cube ப்ளஸ் 2x ஸ்கொயரு மைனஸ் 4x மைனஸ் 8. சரியா? இப்போது ஏதோ ஒரு நம்பரை வச்சு எக்ஸ் க்யூபை மல்டிப்ளை பண்ணால் 2x க்யூப் வரணும். அப்போ எந்த நம்பருங்க? 2ஆல். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் க்யூபு 2x க்யூபு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 2 2s are 4 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு 4 2s are 8. அப்போ 8x ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு 8 2s are 16 வருதுங்களா? இப்போ நாம் இங்கே என்ன பண்ணணும்? சைனை மாற்றிக்கலாமா? ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸு, ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸு, மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு. 2x க்யூபும் 2x க்யூபும் கேன்சல் ஆகிடும். 7ல் 4 மைனஸ் பண்ணால் 3x ஸ்கொயரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இங்கே 8x இங்கே 4x இருக்குங்களா? அப்போ 8xஐயும் 4xஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ப்ளஸ் 12x. அதே போல் ப்ளஸ் 16 மைனஸ் 4 எவ்வளோ வரும்? ப்ளஸ் 16ல் 4 போச்சுன்னா 12. புரியுதா இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இங்கே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியுது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 4 3s are 12, 4 3s are 12. புரியுதுங்களா?
இப்போ என்ன பண்ணணும், ஜிசிடியை பொறுத்தளவில் மீப்போவை பொறுத்தளவில் இவரை தூக்கி வெளியில் போட்டுறணும், இவரை தூக்கி உள்ளே போட்டுறணும். பண்ணிடலாமா? ஸோ இதை வச்சு நாம் டிவைட் பண்ண போகிறோம். அதனால் நான் இதை இங்கே எழுதிக்கிறேன். x² + 4x + 4 எதை டிவைட் பண்ண போகிறேன், இங்கே எதை வச்சு ஆல்ரெடி டிவைட் பண்ணிங்களோ அந்த நம்பர் உள்ளே எடுத்துக்கலாம். x³ + 2x² - 4x - 8. பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். ஏதோ ஒன்றை வச்சு x² மல்டிப்ளை பண்ணால் x³ வரணும். அப்போ என்ன வரும், எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். x × x² x³ x × 4x 4x², x × 4 4x. இப்போது சைனை மாற்றிக்கோங்க. மைனஸ் 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 x³ கேன்சல் ஆகிடுமா? பிக்கர் நம்பருடைய சைனை போடுங்க, பிக்கர்லேருந்து ஸ்மாலரை மைனஸ் பண்ணுங்க. ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் போட்டுருங்க. பேலன்ஸ் இங்கே -8 இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிள். ஃப்ரண்ட்டில் எந்த சைன் இருக்கோ அந்த சைனை இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு ஏதோ ஒன்றை வச்சு x² மல்டிப்ளை பண்ணால் 2x² வரும். அப்போ ரொம்ப சிம்பிள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 2 × x², 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு 2 4s are 8x. அதே போல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 4 2s are 8. மைனஸ் இருந்ததுனா ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்ததுனா ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்ததுனா ப்ளஸ்ஸு, எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ ஜிசிடியோடைய ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் ஜிசிடி அல்லது மீப்போவா இஸ் ஈக்குவல் டு நமக்கு எதை வச்சு டிவைட் பண்ணும் பொழுது 0 கிடைக்குதோ அதுதான் ஜிசிடி. அப்போ இங்கே எழுதிடணும் இல்லைங்களா? அப்போது x² + 4x + 4 அது மட்டும் இல்லைங்க. இப்போ இங்கே வந்துருங்க நேராக. நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம், 3x 2x எடுத்தோமா? இதில் எது காமனாக இருக்குது, இதில் எது காமனாக இருக்குது? ஸோ இங்கே 3x இருக்குது, 4x இருக்குது. இதில் நமக்கு எதுங்க காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா x காமனாக இருக்குது இல்லைங்களா? இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. அப்போ அதையும் நாம் என்ன பண்ணிடணும், மிஸ் பண்ணாமல் இங்கே எழுதிடணும். அப்போ நமக்கு தேவையான ஜிசிடி ஆன்சர் இதுதான். புரியுதுங்களா? மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்களேன். இந்த நம்பரில் எது காமனாக இருக்குதோ அந்த காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை நான் வெளியில் எடுத்துட்டேன். செகண்ட்லேயும் அதே மாதிரி காமனாக எது இருக்கோ அதை வெளியில் எடுத்துட்டேன். நமக்கு நார்மலாக கடைசியாக கான்ஸ்டன்ட் வர்ற மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், இதால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது, 0 வரலை. அதனால் இவரை தூக்கி உள்ளே போட்டு இவரால் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். எனக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஜிசிடி. இங்கே எடுத்ததில் நாம் காமனாக உள்ளதை இங்கே நான் எடுத்துக்கிட்டேன்.